வணக்கம். எஸ்எஸ்சியோட ரீசன்ட் நோட்டிபிகேஷனான சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சிஏபிஎஃப் 2024 நோட்டிபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிபிகேஷன் வந்து நான் பிரீஃபா சொல்லிடுறேன். நம்ம அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியா 28th வந்து மார்ச் 2024 சரிங்களா. இதுக்கான பேப்பர் ஒன் எக்ஸாம் வந்து 9th 10th 13th மே நடக்கும். ஆல்மோஸ்ட் 2 months இருக்கு நம்ம எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கான டென்டேட்டிவ் வேகன்சி. இப்ப சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் மேலுக்கு வந்து 125 வேகன்சி இருக்கு, ஃபீமேலுக்கு வந்து 61 வேகன்சி இருக்கு. சரி, இப்ப சிஏபிஎஃப் பாராமிலிட்டரியில வந்து என்னன்னா மொத்தம் 4001 வேகன்சி இருக்கு. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியான வேகன்சிஸ் இருக்கு சரியா. அதாவது லாஸ்ட் வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வேகன்சி வந்து நல்ல வேகன்சி. ஏன்னா நான் லாஸ்ட் வருஷம் எழுதி வந்து என்னன்னா பிசிக்கல் வந்து எனக்கு போயிருச்சு. பட் லாஸ்ட் வருஷம் வந்து 1800 வேகன்சி இருந்து கட் ஆஃப் வந்து என்னன்னா பேப்பர் ஒன்னுக்கு 132 கிட்ட இருந்துச்சு சரிங்களா. அதனால சொல்றேன், இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 4000 வேகன்சி வந்து என்னன்னா அப்படி இப்படி கட் ஆஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 110 to 115 இதுக்குள்ளதான் வரும். ஸோ அதனால ஈஸியா நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டா வந்து என்னன்னா இதுக்கான பிளான் பண்ணி வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா. சரி, அடுத்து வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தலாம். ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கான ஏஜ் லிமிட். இப்ப நம்ம யூஆர் கேண்டிடேட் வச்சுக்கோங்க, 20 to 25 வயசு இருக்கும். அதாவது இங்க இது சொல்லியிருக்காங்க பாரு, நீங்க 1999 to வந்து 2004 இருக்கீங்க யூஆர் கேண்டிடேட்ல, நீங்க மட்டும் தான் எலிஜிபிள். இப்ப நான் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில வரேன் அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இங்க 99 இருக்கு பாத்தீங்கன்னா 94ல இருந்து வரும் சரிங்களா. அதே மாதிரி வந்து ஓபிசி கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 97ல இருந்து வந்து வரும் சரி. இதை நீங்க பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். ஸோ அடுத்து டைரக்டா வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் இருக்கு பாத்தீங்களா. உங்களுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் நான் கிரீமி லேயரா இருந்தா மட்டும் தான் நீங்க ஓபிசி வந்து ப்ரிவைல் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் ஓபிசி இருக்கேன், பட் கிரீமி லேயருக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது நீங்க ஜென்ரல் கேட்டகரியில போயிருவீங்க. இது எல்லாத்தையும் பாத்துங்க. இடபிள்யூ சர்டிஃபிகேட்டுக்குமே வந்து என்னன்னா அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இந்த வருஷத்துக்கான வந்து என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வாங்கி அதை வச்சு அப்லோட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ லாஸ்ட் வருஷம் வச்சிருந்தாலும் நீங்க வந்து என்ன எலிஜிபிள் டு அப்ளை. பட் 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணாதீங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை வந்து இது பண்றதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன். சரி, அடுத்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காமனான ஒரு டிகிரி மட்டும் இருக்கும். பட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எதுவுமே சொல்லுவாங்க, ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இந்த டிகிரியை. அடுத்து நம்மளுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேப்பர் ஒன் இருக்கும் சரிங்களா. அதுல எப்போதும் எஸ்எஸ்சியோட பேட்டர்ல ஒரு இது இருக்கும். ஃபாலோடு பை வந்து உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பேப்பர் டூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மெடிக்கல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா அந்த ப்ரொசீஜர் ஓகேங்களா. நான் போன வட்டம் வந்து என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து என்னன்னா பேப்பர் ஒன் கிளியர் பண்ணிட்டு பிசிக்கல் போகும்போது என்னால பிசிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியல. ஸோ அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா வந்து என்னன்னா பிசிக்கலும் சேமா வந்து என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்ன சேம் டைம் நம்மளோட ரிட்டர்ன் பண்ணும்போது அதையும் வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணிருங்க சரி. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 இருக்கும் சரிங்களா. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சதன் ரீஜனுக்கு வரும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி இதுல தான் வந்து என்னன்னா எக்ஸாம் சென்டர் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்ல இந்த இதுல நான் எந்த சென்டருமே இல்லை, என்னோட டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா உங்களுக்கு நியர்பை ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க. அதுலதான் நம்ம எக்ஸாம் எழுத வேண்டியதா இருக்கும் சரிங்களா. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொன்ன மாதிரி பேப்பர் ஒன்று வந்து இருக்கும். ஸோ 4 செக்ஷன்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 50, மேக்ஸிமம் மார்க் வந்து அதாவது 200 கொஸ்டின்ஸ் அதாவது 200 மார்க் இருக்கு. 2 ஹவர்ஸ்ல நம்ம எழுத வேண்டியது இருக்கும். எல்லாமே வந்து ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க சரிங்களா. ரொம்பவே வந்து ஈஸியா தான் இருக்கும். சரி, அடுத்து பேப்பர் டூ. பேப்பர் டூ பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நிறைய காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பாட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஒரு 20-25 கொஸ்டின் மேல கேட்பாங்க. ஸோ அதனால பேப்பர் டூ வந்து என்னன்னா இப்ப நான் நம்ம பேப்பர் ஒன் முடிச்சுட்டு பிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் வந்து 3 months கொடுப்பாங்க. அதுல நம்ம பேப்பர் டூ வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதனால பேப்பர் ஒன்னை வந்து இப்போதைக்கு வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க, அதை எப்படி கிளியர் பண்றது அதுதான் இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 0.25 வந்து என்ன அப்படின்னா மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க, போத் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ. ஒன்ஸ் வந்து என்னன்னா இது சொல்ல மாட்டேன், என்சிசி கேடட்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க சர்டிபிகேட்டுக்கு வந்து என்னன்னா போனஸ் மார்க் இருக்கும். அதாவது ஃபைனல் 400 மார்க்ஸ் தான் வந்து என்ன ஃபைனல் டோட்டலா கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்சிசி சர்டிபிகேட்னா 10 மார்க் கொடுப்பாங்க, பி சர்டிபிகேட் வச்சுன்னா 6 மார்க் கொடுப்பாங்க, ஏ சர்டிபிகேட் வச்சுன்னா 4 மார்க் கொடுப்பாங்க. இந்த 10 மார்க்லாம் உங்களை வந்து என்னன்னா கட் ஆஃப் நல்லாவே வந்து கொண்டு வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஃபைனல் கட் ஆஃப்ல 400க்கு 300 வச்சிருக்காங்க. நீங்க 10 மார்க் உங்களுக்கு என்சிசில இருந்து வருது அப்படின்னா 310 ஈஸியா வந்து என்னன்னா உள்ள போயிருவீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் சரியா. அடுத்து நம்மளுக்கான இண்டிகேட்டிவ் சிலபஸ். ஸோ சிலபஸ் கிராஜுவேட் லெவல் கேண்டிடேட் எப்படி எழுதுவாங்களோ அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க சரி. இது ஒன்ஸ் நீங்க இதை பார்த்து வச்சுருங்க. ரீசனிங், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா இதாக இருக்கும். ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கான இது வந்து என்னன்னா என்னோட கோர்ஸை வந்து என்னன்னா நம்மளோட சேனல்ல வச்சு கவர் பண்ணிடுவோம் சரிங்களா. அதுல கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஆப்டிடியூடுமே வந்து என்னன்னா இந்த இதுக்கு வந்து தனி சீரிஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்கேன்னு அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து இம்பார்ட்டன்ட் பேப்பர் டு வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பிசிக்கல்ஸ். இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து என்ன அப்படின்னா இதுல தான் ஃபெயில் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இது வந்து நல்லாவே பார்த்துக்கேன். உங்களுக்கான அது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ல வந்து என்னென்ன கிளியர் பண்ணலாம். நம்மளுக்கான ஹைட் இருக்கும், நம்மளுக்கு ஜெஸ்ட் இருக்கும். ஆனா என்னன்னா இந்த பிசிக்கல் எண்டூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மேல் கேண்டிடேட் எனக்கு என்ன போச்சுன்னா அந்த 1.6 கிலோமீட்டர் 1600 மீட்டர் 6.5 மினிட்ஸ் நல்லா ஓட முடியும். அதுதான் வந்து ரொம்ப வீக். இதுல நல்லாவே வந்து கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கேன் சரிங்களா. அடுத்து வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இதுதான். ஃபீமேலுக்கு ஏதோ ஒரு இதா இருக்கணும். இந்த 800 மீட்டர் இருந்து 4 மினிட்ஸ் ஓடுறது இது ரொம்பவே டவுட்டா இருக்கும் சரிங்களா. அதனால நல்லாவே வந்து என்னன்னா உங்களோட பிராக்டிஸ் வந்து என்னன்னா அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் நான் பார்க்க வேண்டியது என்ன, நம்மளுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வைப்பாங்க. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்னன்னா லேசர் சர்ஜரி பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள். பட் நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. டாட்டூ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இதெல்லாமே நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஐசைட்டுமே வந்து என்ன பார்ப்பாங்க. ஸோ டாட்டூ வந்து என்ன கிடையாது. வேற அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. இது பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன அப்ளை பண்றது ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளோட வந்து என்ன எஸ்எஸ்சியோட நியூ வெப்சைட் ssc.government.in அப்படின்னு இருக்கும் சரியா. இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் வந்து ssc.nic.in இருக்கும். அது ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி இதுல நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதா சரி. நீங்க அப்ளை பண்ணும்போது எனி டவுட் இருந்தாலும் என்னோட வந்து கேட்கலாம். அது என்ன எங்க ப்ரிப்பேர் பண்றது டவுட் இருந்தாலுமே வந்து வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. தாராளமா நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண கொடுக்குறேன். ஸோ அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.